ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறடி காசி சீரியலில் இன்றைக்கி என்ன ப்ரமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். முத்து வீட்டிலேருந்து எல்லாருமே பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. பூ கட்டும்போது எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப அசதி ஆயிடுச்சு. அதை அண்ணாமலை பார்த்துக்கிட்டே இருக்கார். அடுத்து அண்ணாமலை கையில் ஒரு நோட்டும் இருக்குது. அதில் எவ்வளோ மாலை கட்டியிருக்காங்க, என்ன கட்டியிருக்காங்கிறத இன்ச் பை இன்ச்சாக ஒன்று ஒன்றா எழுதிக்கிட்டே இருக்காங்க. முத்து கேட்குறாங்க, அப்போ இந்த மாலையோடு சேர்த்து எவ்வளோ பைப் வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே உள்ள மாலை ப்ளஸ் உள்ள ரூமில் இருக்கிறது இது எல்லாத்தையுமே சேர்த்தா இப்போ வரைக்கும் 348 மாலை கட்டியிருக்காங்கடா அப்படிங்கிறாங்க. 348 அப்படின்னு பார்த்தா இன்னும் ஒரு 500 மாலைக்கு 150 152 இவ்வளோ மாலை என்ன வேணுமேப்பா, கட்டிடலாமா அதுக்குள்ளேயே நைட்டு அப்படின்னு முத்துக்கு டவுட் ஆகுது. கட்டிடலாம்ப்பா, அதெல்லாம் கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே அண்ணாமலை சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. சரி, எல்லாருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கே, எல்லாருமே ரொம்ப அசதியாக இருக்கீங்களே, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு அண்ணாமலை கேட்கவும் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அங்கே பூ கட்டுறவங்க, இல்லைங்கய்யா நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அப்புறம் அதுவே நம்மளுக்கு அப்படியே டைம் போயிட்டே இருக்கும். அப்புறம் நம்மளால் மாலை டயத்துக்கு கொடுக்க முடியாது. நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி கெட்டுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனால் நாங்கள் அப்படியே கண்டினியூவாக கட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரின்னு மீனா இருக்காங்க. மீனாவோட தங்கச்சி சொல்கிறாங்க, அக்கா நம்ம இதே போல் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய மாலை கட்ட வரும்ல, அப்போல்லாம் நம்ம விடிய விடிய கட்டுவோம்ல, அப்போ நம்ம தூக்கம் வர்றது அலுப்பு எதுவுமே தெரியாமல் இருக்காக பாட்டு பாடுவோம்ல, அதுபோல் இப்போ நம்ம பாடுவோம் அப்படிங்கிறாங்க. அதனால் ரவி பார்த்து கேட்டுக்கிட்டு சொல்கிறாங்க, ஓ இந்த டிவியில் வருமே அந்தாக்சரி அது மாதிரியானே, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் அக்கா, நீயே ஃபஸ்ட்டு பாட்டு பாடு அப்படிங்கிறாங்க. நானும் பாட மாட்டேன் அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே, மீனா நீ தான் நல்லா பாட்டு பாடுவில்ல, பாடுமா அப்படிங்கிறாங்க. மீனாக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. ஆனால் முத்து அப்படியே குனிஞ்ச தலையை நிமிர்ந்து அப்படியே மெதுவாக அப்படியே ஒரு வெக்கத்தோடு பார்க்குறாங்க. முத்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அடுத்து ஆனால் சீதா சொல்கிறாங்க, ஒரே ஒரு கண்டிஷன், பூ பேர் வச்சதில் தான் நம்ம பாட்டு பாடணும் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு மீனா மல்லிகை பாட்டுலேருந்து ஒவ்வொரு பாட்டாக பாட ஆரம்பிக்கிறாங்க. மீனா பாடுறத கேட்டு அப்படியே முத்து ரொம்ப அசந்து போயிடுறாரு. எல்லாருமே மீனா பாடுறது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை, எங்கள் மீனா பாட்டு எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மற்றவங்களாம் சொல்லவும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எல்லோரும் கை தட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு நீ பாடுப்பா அப்படின்னு சொல்லி முத்துவை சொல்கிறாங்க. நானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கண்டிப்பாக பூ வச்சு தான் பாடணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் மீனா பாடினதுக்கப்புறமே முத்துவும் பாடி முடிக்கிறாரு. அவரும் ஒரு ரொமான்டிக் சாங் பாடிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு அண்ணாமலையா மாமா நீங்கள் பாடுங்கிறாங்க. அவங்களும் பாடி முடிச்சிடறாங்க. அடுத்து பக்கத்தில் பார்வதி ஆண்டி இருக்காங்க, அவங்களையும் பாடுங்கிறாங்க. அவங்களையும் பாடி முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ரவி பாடுறாரு. ரவி லேட்டஸ்ட்டாக உள்ள ஊதா ஊதா பூ அந்த பாட்டு பாடுறாங்க. ஸோ அதோட சேர்த்து ஸ்ருதி ரவி 2 பேருமே டான்ஸ் ஆடுறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து விஜயா ஆண்டியும் பாட சொல்கிறாங்க. பாட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டு எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப கிளாப் பண்ணுறாங்க. பக்கத்தில் இன்னொருத்தவங்க அப்படியே ஒரு மாதிரி தூக்க காலத்தில் கொட்டாய விடுறாங்க. நீ இப்படி தூக்க கணக்கில் இருந்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே தூக்கம் வந்துடும்ல, நீ அதனால் போய் எஞ்சி மூஞ்ச கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ருதி இந்த மாதிரி இவ்வளோ இது இருக்கே, நீங்களாம் கெட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கை வலிக்காதான்னு ஸ்ருதி கேட்குறாங்க. அது எங்களுக்கு அப்படியே பழையச்சி ஸ்ருதி, இன்றைக்கி கை வலிக்காது, ஆனால் நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வலிக்கும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் இதுகளை என்னத்தை இன்றைக்கி ஒரு நாளில் கெட்டி முடிச்சுருவாங்களாங்க, அதெல்லாம் 500 மலையில் கெட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு விஜயா சொல்லும்போது எல்லாருமே அண்ணாமலையும் சொல்கிறாங்க, நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் டிஸ்கரேஜ் பண்ணி தான் பேசுவேன், என்கரேஜ் பண்ணி பேசவே மாட்டியா, உனக்கு தூக்கம் வருதுன்னா நீ எந்திரிச்சு உள்ளே போய் படுத்து தூங்கு போ, நீங்கள் உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. ரோகிணி மனோஜ் 2 பேருமே அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அவங்க போய் அப்படியே பக்கத்தில் உட்காராங்க. ஏன் ஆண்டி இவங்க எல்லாம் இதை முடிச்சிருவாங்களோ அப்படின்னு. என்னத்தை இதுக்கெல்லாம் முடிக்காதுங்க, அம்மா ஸ்ருதி நீனா பேசாமல் போய் தூங்குமா, உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீங்களும் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி ரோகிணியும் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி இவங்க கூட பேசுகிறது எல்லாமே ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக ஜாலியாக தான் இருக்குது, பரவாயில்ல நாங்கள் இங்கேயே உட்காந்துக்கிறோம் அப்படின்ட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்களுக்குலாம் கை வலிக்காதான்னு சொல்லி ஸ்ருதி கேட்கும்போது ஆனால் சொல்கிறாங்க, அதான் உங்களுக்கு கை வச்சுச்சுன்னா என்ன, ரோகிணி இருக்காங்களா, ரோகிணி அவங்க எல்லாருக்கும் மசாஜ் பண்ணி விடுவாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி கணவர் பார்க்க கோவமாக வருது. பக்கத்தில் மனோஜ்கிட்ட போய், ஏன்பா நான் இவங்களுக்குலாம் மசாஜ் பண்ணுறதுக்கா இங்கே இருக்கேன், நானும் தூங்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இதுக்கு தான் நான் அப்போதே நம்ம தூங்குவோன்னு சொன்னேன், நீ கேட்டியான்னு மனோஜ் சொல்கிறாரு. அது எப்படி முடியும் மனோஜ், இங்கே பாரு நம்ம ரூம் பக்கத்தில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க, இவங்களாம் தாண்டி தானே ரூமுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்வதியும் கேட்குறாங்க, ஆமாம் எனக்கும் உட்காந்து கெட்டி முதுகெல்லாம் வலிக்குது, அம்மா ரோகிணி எனக்கும் கொஞ்சம் முதுகு பிடிச்சி விடுமா நீ அப்படிங்கிறாங்க. பார்வதி இப்படி கேட்கவும் இங்கே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய் பார்வதி உனக்கு என்ன என் மருமக தான் கிடச்சாளா அப்படிங்கிறாங்க. இவளுக்கு திமிர பாரு, எனக்கு மசாஜ் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் இவளுக்கு இந்த மருமகளே வந்தால், இப்போ என்னடா இவன் மருமகள் எனக்கு முதுகு பிடிச்சி விடக்கூடாதான், சரி உன் மருமகளை ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எல்லாருமே உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு பெல் சத்தம் கேட்குது. அதனால் சொல்லி ரவி என்ன அது ஏதோ பெல் சவுண்டு கேட்குது அப்படிங்கிறாங்க. அது குல்ஃபி பெல் சவுண்டு அப்படிங்கிறாங்க. குல்ஃபியா, அப்போ நம்ம எல்லாருக்கும் குல்ஃபி வாங்கிட்டு வருவோமா அப்படிங்கிறாங்க. குல்ஃபியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எல்லாருக்கும் வாங்கி சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும், அப்போ தான் தூக்கமும் உங்களுக்கு களைஞ்சு போகும், ஜில்லுன்னு இருக்கும்ன்ட்டு ரவி சீக்கிரமாக எழுந்து போகிறாங்க. ஸ்ருதியும் பின்னாடி போகிறாங்க. அப்போ மனோஜ் கூப்பிட்றாங்க, டே மனோஜ் நீ வாடா அப்படிங்கிறாங்க. என்ன எதுக்கெடுத்தாலும் என்ன கூப்பிட்டுட்டே இருக்கீங்க, நான் என்ன சின்ன பையனே, இத்தனை பேருக்கு குல்ஃபி வாங்கணும்லடா, நானும் ஸ்ருதிக்கு எப்படி 2 கைட்டு வாங்கிட்டு வர முடியும், நீ வந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்களா, வாடா நீ அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையும் போடா அவங்க சேர்ந்துட்டு அவரும் போயிடுறாரு. எல்லாருக்கும் குல்ஃபி வாங்கிட்டு ஆளுக்கு ஒன்று ஒன்றா கையில் கொடுத்துட்றாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. அப்போ தங்கச்சி சீதாவும் இருக்காங்க. ஆனால் இந்தக்கா உனக்கு அப்படிங்கிறாங்க. மீனா இல்லை எனக்குலாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ரவி வாங்கிக்கோங்க, நீ உங்களுக்கு சேர்த்து தான் வாங்கணுன்னு. இல்லை நான் வாங்கி சாப்பிட்டோன்னா பூ கட்ட டைம் ஆகும், லேட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. நீயே சாப்பிடுன்னு சீதாட்ட சொல்கிறாங்க. நான் எப்படி 2 சாப்பிட முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த முத்து மாப்பிள்ளை இருக்கார்ல, முத்து
முத்து மாப்பிள்ளை கை சும்மா தானே இருக்குது அப்படின்னு பூ கட்டுறதுல மற்ற ஒரு லேடி சொல்கிறாங்க. என் கை எங்கே சும்மா இருக்குது, நானும் ஒரு கை வச்சு சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன்னு முத்துங்கிறாரு. அந்த கை சும்மா தானே இருக்குது, அந்த கையை வச்சு எங்கள் மீனா கூட்டி விடுங்க, இப்போ என்ன அதில் அப்படிங்கிறாங்க. சரின்னு அவரும் அதானே நான் ஊட்டி விடுறேன், சரி இங்கே கூட சீத்தா அப்படின்ட்டு அந்த ஒரு ஐஸை வாங்கிறாரு. குல்ஃபியை வாங்கி பக்கத்தில் மீனா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க. இந்த மீனா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. மீனாக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. எல்லாரையும் பார்க்குறாங்க, ஐயோ ஆளாக இருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப ஷை படுறாங்க. இந்த சாப்பிடு பரவாயில்ல அப்படின்ட்டு வாயில் கொடுக்குறாரு. அவங்கள அப்புறம் வாங்கி சாப்பிட்றாங்க. அடுத்து ரவி வந்து அவங்க அம்மா விஜயாவுக்கும் கொடுக்குறாங்க. இந்தாங்கம்மா அப்படின்னு. இந்த நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு சளி பிடிச்சி கொடுண்டா அப்படின்னு. அப்போ உங்களுக்கு வேண்டாமான்னு. சரி இருக்கட்டும், நீ தான் வாங்கிட்டு வந்துட்டில ஆசைப்பட்டு, பிறகு அந்த குல்ஃபி வேஸ்ட்டாக போயிருமில்ல, பரவாயில்ல கூட அப்படின்ட்டு விஜயாவும் வாங்கிடுறாங்க. ஸோ எல்லோரும் உட்காந்து அண்ணாமலையும் இருக்காரு, அவரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் முத்து வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு ஐயோ மறந்துட்டேன் இந்தா அப்படின்னு சொல்லி இன்னொரு மீனா வாயில் கொடுக்குறாங்க. இதை 2 பேரும் மனோஜ், மீனா, ரோஹிணி எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து பார்த்துட்டு ரோஹிணியை பார்த்துட்டு ஷோல்டரை பிடிச்சிட்டு இங்கே பாரு நாமளும் ஊட்டுவோம் அப்படின்ட்டு அவரும் ஊட்டி விடுறாரு. இதை ஸ்ருதி, ரவி 2 பேரும் பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்து பார்வதி விட்டு கண்கலங்குறாங்க. ஐயோ நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. விஜயா வந்துட்டு பார்வதியை கூப்பிட்றாங்க, உள்ளே வா அப்படின்ட்டு உள்ளே அடுப்படிக்குள்ளே போகிறாங்க. ஏய் நான் என்னை கூப்பிட்றதுக்கு இந்த கூத்தெல்லாம் எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு வானா, நீ இவங்களோட சேர்ந்து உட்காந்து கூட்டத்தோட கூட்டம் ஐக்கியமாயிட்ட அப்படி. இல்லை விஜயா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு என் வீட்டுக்காரங்க நினப்பு வந்துச்சு, என் குழந்தைங்க நினப்பு வந்துச்சு. பாரு நீ இப்போ எப்படி குடும்பத்தோடு ஒன்றா ஒத்துமையாக எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ ஆசையோடு எல்லோரும் ஒத்துமையாக உட்காந்து பேசி சிரித்து விளையாடுறாங்க. இதை போய் நீ நல்லா இல்லைங்க இப்படி ஒத்துமையாக இருக்கிறது எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா. உனக்கு இந்த குடுப்பனை கிடச்சிருக்கு, ஆனால் எனக்கு இது எதுவுமே கிடைக்கல. அதனால தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறேன்னு. உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு இதெல்லாம் பார்க்குறதுக்கு வான்னு சொல்லி. ஐயோ நீ வா வெளியில் வா அப்படிங்கிறாங்க. ஆனால் பார்வதிக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி எல்லோரும் ஒத்துமையாக இருக்கிறது.